இன்னைக்கு வந்து பேக்ரவுண்ட் விடுங்க, ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம கிளம்போடு வெளிச்சம் வந்துடும். நம்ம இங்கே இப்போ என்ன போகிறோம்னா ஒரு ராமர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பார்ட் 2 வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். வீடியோ எடுக்கிறதுல கீழே போட்டுறதுல நானே இதுதான் ராமர் கோவில். இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். அதாவது ராமர் வந்து இலங்கை போகிற பாதையில் இதுவும் ஒரு பாதை. அந்த பாதை வழியாக அவங்க வந்தாராம். அதனால கோவில் கட்டி கும்பிடுறாங்க. போய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கருவறை கேஸ் எல்லாம் போகிறதுனால சாமிக்கு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தூரத்துலேருந்து ஒரு காட்சி மட்டும் எடுத்துடலாம். இதான் கருவறை. இதுக்குள்ளே ஃபோன் எடுக்கிற போக சொல்லியிருக்காங்க. அதான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குருத்துமான கலசம் இருக்குது. அதை நல்லா பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் கொடிமரம். இது திருவிழா நேரத்தில் இங்கே கொடி கட்டுவாங்க. இதுதான் பீடம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சிவன் கோவில். இதுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உள்ளே போய் நம்ம காமிக்கல. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோபுரம் இருக்குது. கோபுரம் மாதிரி இது பழைய கோவில் தான். பட் இப்போ நிறைய ஆல்ட்ரஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா சின்ன கோவிலாக நடக்கும் போல இருக்குது. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி புதுசாக மாற்றிருக்காங்க. சில எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. சிலதெல்லாம் கல்வெட்டில் பண்ண மாதிரி இல்லை, மிஷினில் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கல்லில் பண்ணாங்க, அவ்வளோ ஈஸி இல்லை. கொஞ்சம் லைட்டாக வேறு மாதிரி தெரியும். பட் மிஷின் தான் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா கல்வெட்டில் வந்து வரைகிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால் அது நேரில் லைட்டாக சொரசொரப்பு இருக்கும். பட் அதில் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எக்ஸாக்டாக லைட்டாக சொரசொரப்பு மேலே தேய்ச்சி பார்த்தா, அதாவது சைடாப்பில் தேய்ச்சி பார்த்தா சொரசொரப்பு இருக்கும். அது பெருசாக சொரசொரப்பு இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ மிஷின் தான் போய் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஹியூமன் பாப்புலேஷனோட நாய் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்குது. நாளே கொஞ்சம் நாய் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நாய் இருக்குது. அதான் சாதாரண விஷயம். பட் இங்கெல்லாம் நாய் டேஞ்சரஸாக இருக்குது. வீட்டுக்கு போகாத நாய் நீ என்ன பார்த்தா நாய்ங்கிற? உன்னை கடிச்சு கொதறி பீஸ் பீஸ் ஆக்கல. நான் ஒரு நாய்க்கு பறக்கலடா. எடுத்துற வேண்டியதான் ஓட்டத்தை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா லைட் எரிகிற வீடு மட்டும்தான் நம்ம தங்கியிருக்கோம். இப்போ தான் நம்ம கோவிலில் வந்து இது பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைட் கொஞ்சம் டம்மாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கோடு கூட தெரியுது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. டே டைம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு வந்து நான் டின்னரில் உங்களை மீட் பண்ணுறேன். சாப்பாடுக்காக காத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கான் நாய் மாதிரி. நாய்க்கு சொல்ல முடியும், பூனைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி பாரு இப்போ கத்துறான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல, அந்தளவுக்கு சூடு அடிக்குது நைட் நேரத்துலையும். ஸோ அதனால் அங்கே வந்து வெளியில் உட்காந்துருக்கோம். குன்ஃபூவில் ஒயிட் பெல்ட்லாம் வாங்கியிருக்கல. டே குன்ஃபூர் ஒயிட் பெல்ட் தான் வாங்கியிருக்கல. இதெல்லாம் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட குன்ஃபூ இதெல்லாம் பண்ணிக்காம கலையெல்லாம். ரெடியா? ரெடி சார். ஷாட் கேமரா
ஓகே சூப்பர். எல்லாரும் வந்து இவருக்காக கமெண்ட் பண்ணுங்க எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. ஒரு கிளாப்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். சரி, வெளியில வந்து உக்காந்தாவது காத்தடிக்குன்னு பார்த்தா சுத்தமா காத்தடிக்கு. இங்கேயும் உட்காந்து வேகுது தான் செய்யுது. ஏதோ அவனுக்குள்ள உட்காந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியில இங்கே விட செமையா சூடா இருக்கு. ரோட் சைடு போனதான் காத்து வரும்னு சொன்னாங்க. ஆனா வந்து நாயெல்லாம் சுத்துன்றதுனால இப்ப நாங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்தாச்சு. அதுவும் இந்த ஃபேன் முன்னாடியே தான் உட்காந்துருக்கோம். இருந்தாலும் ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணி பரோட்டா எப்ப வரப்போதே, பரோட்டா எப்ப வரது போச்சு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. சூப்பர். ஜெயிலர் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா பெட்டு போட்டுட்டு இருக்காங்க. வா கிளம்பலாம், படுக்க போடலாம். வாடா. சித்தி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜெயிலர் பார்த்து முடிச்சுட்டு இப்போ சித்தி கொஞ்ச நேரம் பார்த்து சித்தி பார்த்துட்டு இருக்கான். வா படுத்தோங்கண்ணா. ஸோ நாங்கள் இப்போ படுக்க போயாச்சு. பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பெட்டு இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். ஏசி இல்லாமல் கூட இருந்துருவேன். நான் பெட் இல்லாமல் சத்தியாக தான் இருந்துட மாட்டேன். அதனால் படுக்க வந்தாச்சு. கண்ணலையாக கடுத்தி வச்சுட்டேன். ஸோ வந்து இதுவும் வந்து எப்பொழுதும் போல் ஒரு vlog மாதிரி செம்மையாக போச்சு. ராமர் கோவில்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த என்னென்னா ஒரு வருத்தம்னா கருவறையில் கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் தானாக வரும். ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டக்கி செட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.